ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு இல்லாமல் தவிக்கும் 35 வயது நடிகை. ஸோ அதற்காக வாய்ப்புக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் யாருமே சீண்டாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகையாக மாறிட்டாங்க ராஷி கண்ணா. ஸோ 35 வயசு ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சீக்கிரமே ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாராலும் பார்க்கப்படக்கூடிய ஒரு நடிகையாக மாறியிருக்காங்க ராஷி கண்ணா. ஸோ என்னதான் இப்போ இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு நடிக்க ட்ரை பண்ணாலும் இவங்களுக்கு நடிப்பு பெருசாக வராது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் கவர்ச்சியில் என்னாலும் போட்டி போட முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. முடியுதா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பொறுத்து தான் இருக்குது. பட வாய்ப்புகளை இப்போ சொல்கிறேன். ஸோ நடிகை ராஷி கண்ணா இப்போது சமீபத்தில் அவங்களோட படம் ரிலீஸ் ஆகி எது ஹிட் ஆச்சு அப்படின்னா பெரிய ஒரு கொஷின் மார்க். கடந்த ஒரு 2-3 வருஷத்துக்குமாகவே அவங்களுக்கு பெருசாக ஹிட் அப்படின்றது கிடையாது. தமிழில் மட்டும் இல்லை, தமிழில் எப்பயோ ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க. தெலுங்குலேயும் அவங்களுக்கு பெருசாக வாய்ப்புகள் அமையலை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கவர்ச்சி நடிகையாக தான் வந்து தெலுங்கில் யூஸ் பண்ணாங்க. நடிப்புக்கு ஸ்கோப்பே கிடையாது. ஸோ இதே விஷயத்தை வந்து ஹிந்தியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஹிந்தியில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி ஒரு ஹிந்தி நடிகை தான். ஸோ அதனால் அவங்களுக்கு பெருசாக ஒரு பிரச்சனை அப்படின்றது கிடையாது. அவங்க பிறந்து டெல்லியில் தான். ஸோ அதை வச்சு ஹிந்தியில் வாய்ப்புகள் தேடினாங்க. ஹிந்தியில் வந்து பல சீரீஸுகள் கிடைச்சிது, ஒரு மூவிஸும் கிடைச்சிது. யசோதா அப்படின்ற 2024 நடித்த படம் அட்டர் ஃப்ளாப்பு. அப்புறம் ஷாஹித் கபூர் கூட நடித்த அந்த ஒரு சீரீஸ், அந்த சீரீஸ் ஹிட் ஆச்சு. அதில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. அதில் மேலாடை இல்லாமல், கம்ப்ளீட்டாக மேலாடை இல்லாமல் ஷாஹித் கபூர் கூட ஒரு படுக்கறை காட்சியில் இருக்கும், பொழந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க, முதுகு காட்டுற மாதிரி. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு இறங்கி கவர்ச்சி காட்டினாங்க. இப்படி இருந்துமே வந்து ஹிந்தியில் அவங்களால ஜொலிக்க முடியல. ஸோ எல்லாரும் ஸ்ரீதேவி ஆயிட முடியாது, எல்லாரும் ராஷ்மிகா ஆயிட முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு. ஹிந்தியில் பிறந்து வளர்ந்த, அதாவது நார்த்தில் பிறந்து வளர்ந்த நடிகைக்கே இந்த நிலைமை. அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க சமீப காலமாக தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் தொடர்ந்து கவர்ச்சிகரமான ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பிக்னி சீன்ஸ் எல்லாம் வந்து அவங்களே வந்து அப்லோட் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ஃபேன்ஸ் ஆஃப் எல்லா நடிகைகளுக்கும் ஃபேன்ஸ் பேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபேன்ஸ் பேஜில் இவங்களுடைய பிக்னி சீன்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ண சொல்லி, ரிப்பீட்டடாக போஸ்ட் பண்ண சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய பிக்சர்லாம் இது ஃபேன் பிக்சர் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ராஷி கண்ணாவுடைய அஃபிஷியல் பேஜில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கவர்ச்சியான ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த அளவுக்கு இறங்கி காட்டக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க நம்ம ராஷி கண்ணா. ஸோ ஆனால் இவங்களுக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி கிடையாது அப்படின்றதான் நான் யோசிச்சிடுறேன். ஸோ ஆனால் வந்து என்ன சொல்கிறது, இப்படி அதை ஃபோக்கஸ் பண்ணி என்கிட்ட இல்லாத ஒன்று இப்போ வளர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த நோக்கம், கவர்ச்சியான இந்த ஷூட்டான ஒரு நோக்கமாக இருக்குது. இதை வச்சு அவங்களுடைய அடுத்த கட்ட வாய்ப்புகள், பட வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நடிகை ராஷி கண்ணாவுடைய இந்த கவர்ச்சி, ஸோ இது வந்து முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஓப்பன் கவர்ச்சியாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.